பாடங்கள் தொல்லையே நான் சொல்வது உண்மை நன்மை பூமியை பார்த்து வானத்தை பார்த்து பூமியை பார்த்து இன்னும் நான் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இல்லை. அதனால காவல்கார முக்கியமான ஆள் இருக்காரு, அவரை சந்திச்சுட்டு பிறகு சந்திப்போமா வேற எல்லாரையும் இருந்துமா நீங்க தான் உட்காந்துருக்கீங்க. முதல்ல தெரிஞ்சுட்டு திரும்பிட்டு இருந்தாரு. அதனால காவல்காரனா மகா திட்டு போய் அந்த பையன் ஏன்னா அந்த ஊர் உலகத்துல இங்க பவுடர் சீப்பு எனக்கு குத்துட்டு போயிடான் அந்த பையன். அப்ப ஆளை பார்த்துங்க நல்லா பார்த்துங்க. பேரு ராசா. இந்த பையன் நல்ல மாதிரியே இருப்பான். ஆனா அவளும் என் உண்மையை பத்தி தெளிவா சொன்னேன் வாத்தியாரு. நான் பவுடரு செட்டு பாட்டில திருடி இருக்கிறேன். சத்தியம் பண்ண பெருமாள் ராஜ் மேல சத்தியம் பண்ணி நான் திருடிட்டு போறேன். நான் அதான் ஒரு திட்டு பையன். நீ ஒரு திட்டு பையன். சரி சரி போட்டேன் எங்க போட்டேன் எல்லாம் தான் போயிருச்சு. அப்புறம் தான் போறது போகட்டும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப இருக்கிறது ஒரு 4 பேர் எனக்கு காலைல கால் உட்காந்துக்காது. ஆமா 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 சும்மா எல்லாம் விளையாட்டாங்க வேண்டாம். என்ன அப்படி பிரச்சனை புதுசா இருக்கு? நான் யாரு எஸ்பி செலவு நான் திருடல இதே தெரிஞ்சு வச்சு. சரி அது போட்டேன். எங்க காயப்பட்டான்னு தெரியல. அதை தெரியாம எடுத்து வேற மாதிரி தெரியுது. பாக்கையில அது நான் இப்ப சொல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி உள்ள சோன் சட்டை கட்டி என்னது பொம்பளை பிள்ளைய காவ காத்துட்டு இருக்கோம்ல. என்ன ஒண்ணுது பொம்பளை பிள்ளைய காவ காத்துட்டு இருக்கா. அந்த பிள்ளைகளுக்கு காவல நான் வந்திருக்கேன். சோறு பறவை இருக்குது. இருட்டுல எந்த பறவை வரும்? வருது நிறைய பறவை வருது. சில கண்டாட்ட பறவை எல்லாம் உள்ள இருக்கு. பெரிய உள்ள உங்களுக்கு தாக்க மாட்டேன். சரி அதுல விரட்ட உட்காந்துருக்கியா? காத்துக்கிட்டு இருக்கா. சரி அது நீங்க என்ன பண்றீங்க? ஜெயிக்கிறீங்களா? அது அந்த பிள்ளைகளுக்கு காவலா வந்திருக்கேயா. யாரு என்ன காவல்? பொம்பளை பிள்ளைய காத்துக்கிட்டு இருக்கேன். யார் காக்க முடியுமா? காக்க முடியுமா? அதுக்கெல்லாம் நினைச்சு நம்ம புரிதம் இல்ல. சரி நம்ம தெருவுல போயிட்டோம்னா அவன் தெருவுல போயிடுவான். அப்படி நினைச்சு அதுக்கெல்லாம் இருந்தாத்த எவனும் காக்க முடியாது. குதிரைக்கு ஏன் தெரியுமா கண்ணை கட்டுறான்? குதிரைக்கு ஓடி போன குதிரைக்கு ஏன் கண்ணை கட்டுறான்னா அது ஒரு விஷயம். ஆமா கீழே போவேன் மேலே போவேன். சரி சரி உள்ள இருக்க பொம்பளை பிள்ளை யாரு? ஒன்னு என் தங்கச்சி வண்டி. இன்னொன்னு ஆளு பிள்ளி. 2 பேர் தான் இருக்குல்ல? ஆமா 2 பிள்ளைங்க தான் இருக்கு. புள்ளிங்கிறது யாரு வள்ளிங்கிறது யாரு? புள்ளிங்கிறது யாரு? சரி வள்ளிங்கிறது என் தங்கச்சி. அப்ப புள்ளிய நீங்க வச்சு இருக்கிறீங்க. புள்ளிய நீங்க வச்சு இருக்கிறீங்க. கை தாகிய சரியில்லை. கீழே மேல வாங்க. இயலீச நடக்கிற பாவனை சொல்றது இல்லையா? பாவனை காப்போம். புள்ளிய நீங்க வச்சிருக்கிறீங்க. சரி இப்ப வள்ளிய யாரு வச்சிருக்கிறது? நீ கேட்கிறா பார்த்தா கலாட்டக்காரன் இல்ல. நம்ம வண்டியை வச்சிருந்த சொப்பன சுந்தரியும் இப்ப யாருதான் வச்சிருக்கிறது மாதிரி இருக்கு. யாரு பாதுகாப்புல இருக்குன்னு கேட்டேன். இல்ல இதுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. சரி அதுக்கப்புறம் அண்ணன் போய் 7 பேர் வச்சிருந்தாங்க. சரி இப்ப நான் தான் வச்சிருக்கிறேன் தங்கச்சிய பாதுகாப்பா. தெரியுது உங்க முகையை பார்த்தால தெரியுது. நீங்க தான் வச்சிருக்கீங்க பாதுகாப்பா வச்சிருக்கேன். சரி இதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் இருக்கா? என்னன்னா இப்ப சமையலுக்கு போறேன். சமையலுக்கு போற என்ன செய்வேன்? உப்பு இருக்கா புளி இருக்கான்னு தொட்டு நக்குவேன். அவன் வேற அது போல தேர் எடுக்க போறேன். தேர் எடுக்க போற என்ன செய்வேன்? நீங்க எப்படி 2 பிள்ளை இருக்கு. நீ நக்கலையா கேட்கிறியா? நீ கேட்க வந்தது அப்படித்தான் இருக்குது. நான் கேட்கவே இல்லையே. சரி அது போகட்டும். தங்கச்சிய ஆமா அது புள்ளியில 2 தப்புல கூட்டியாந்து வருவியா? யாருக்கு கூட்டியாந்து பாதுகாப்பா வச்சுட்டு கூட்டியாந்து எங்க அப்பா என்ன நினைக்க மாட்டாரு. யாரு ஒருத்தன் சேவை கட்டுறானோ சரி அது வளர்க்குறானோ அந்த சேவை என்னைக்கு இருந்தா அடுத்த சாப்பிட இருக்கேன். ஆமா கறி குழம்பு சாப்பிட்டு போயிடுவாங்க.
எத்தனை அக்கா தங்கச்சி பிறந்தாலும் அது அடுத்தவன் சாப்பிடறதுக்கு ஆமா நம்ம வீட்டுல இருக்கு நம்மளா சாப்பிட முடியும். பெரிய சில்லா கலெக்டர் பேர் வச்சிருந்தாலும் அடுத்தவன் கூப்பிடுறதுக்கு ஆமாங்க கூப்பிடுறாங்க. தனக்கு எதுவும் உதவாது. சரியா இருக்கட்டும். அதனால கூட்டி எடுத்து நான் கூட்டி போவேன். இல்ல இல்ல நீங்க டாக்டர் உள்ளவங்க உள்ளவா ஆளே காணுமே சங்கத்து பக்கம் போட்டு அமைச்சிருச்சு. சின்ன சின்ன கல்லு செய்த பார்த்தா ரெண்டு பேர் பழக்கம் ஒரே பழக்கமா இருக்குமாங்க. அந்த பிள்ளைக்கு இணைய ஆட முடியுமாடா? அருமை தரம் வந்தேன். பல்ட்டி அடிக்கிறாங்க தோகமல ஆரம்பமே பல்ட்டி அடிச்சாங்க. அவனே முடியலடா. என் தங்கச்சி ஒரு ஆள் தாண்டா. ஆமா கண்டிப்பா. மாயா பாம்பாட்ட ஆடி சட்டையை கலட்டி பார்த்திருக்கியா? நான் பாம்பாட்டாடி இது உருவி பார்த்தேன். நான் என்ன சொல்ல தெரியுமா? தோல் உரிச்சு பார்த்திருக்கிறாங்க. ஏய் பாம்பு சட்டை கலட்டுறது மாயமா தாண்டா கலட்டு ஆடி. அதான் மாயா பாம்பு. மாயாமா பாம்பு ஆட்ட ஆடி சட்டை கலட்டு பார்த்திருக்கியா? யாரும் பார்க்க முடியாது. நல்ல காலம் பிறந்திருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. நல்ல காலம் பிறந்திருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. ஏன்டா இதெல்லாம் எந்த காலத்துல ஆகுற? என் தங்கச்சிடா. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சிக்கு வேறதான் செய்யணும். தங்கச்சி நான் பார்த்தேன்டா. அதே சொல்றது கேட்டா மத்த தங்கச்சி வந்தா தொப்புல அடிப்பட்ட ஒண்ணு. இந்த தங்கச்சி தொப்புல தோல்வாங்க பண்ணிக்கிற. நீ என்ன பண்ற? தாக்க உள்ள விடுற. பாப்பா தங்கச்சி நீ வா, நான் அன்னைக்கு உங்களுக்கு இது தோல்வி செஞ்சு எடுத்திருக்கேன்.